ஹலோ. இன்னைக்கு நான் வந்து ஒரு மூவியை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த மூவி நேம் வந்து லாபத்தா லேடிஸ். இட்ஸ் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். டிரெக்டர் வந்து கிரண் ராவ். அவங்க வந்து இன்னும் பியூட்டிஃபுல் மூவிஸ் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இந்த மூவி வாஸ் ரிலீஸ் ரீசெண்ட்லி அண்ட் இட்ஸ் பிகம் அ ஹியூஜ் சக்ஸஸ். இந்த மூவியோட நேமோட மீனிங் வந்து லாபத்தானா வேனிஷ்ட், இல்லை தொலைஞ்சு போன லேடிஸ், எங்கன்னே தெரியல, ட்ரேஸ்லெஸ், மிஸ்ஸிங், அதான் அது லாபத்தா லேடிஸ். இதோட கான்செப்ட் வந்து ஒன்லைனரில் வித்தவுட் ரிவீலிங் டூ மச் சொல்லணுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு தவங்களோட ஒய்ஃபை அவங்க ஒய்ஃப்னு தப்பாக நினச்சி ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆஃப்டர் மேரேஜ். ஸோ லிட்ரலி நியூலி வெட் கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே போய் தான் தெரியுது இது பொண்ணு மாறி போச்சு. அந்த கான்செப்ட் தான். ஸோ தேர் இஸ் ஹியூமர், ஏன்னா கான்செப்டே கொஞ்சம் ஃபன்னியான ஒரு ப்ராப்ளம், பட் இட்ஸ் சச் அ டீப் மூவி. அந்த மூவியில் வந்து ஓவரால் கான்செப்ட் வந்து என்னென்னா, இட்ஸ் அபவுட் த கண்டிஷனிங் அகெயின்ஸ்ட் ஒரு விமனை. நம்ம எஸ்பெஷலி இன் இண்டியன் சொசைட்டி எப்படி நம்ம கண்டிஷனிங்னால எப்படி பார்க்குறோம், ஒரு விமன் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இது தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அவ்வளோ ரூல்ஸ் இருக்குது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் இன்றைக்கும். எஸ், டேஸ் ஆர் சேஞ்சிங், பீப்புள் ஆர் சேஞ்சிங், எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் எல்லாமே இன்னும் மாறலை. எஸ்பெஷலி இந்த டவுன்ஸ் அண்ட் இன்னும் வில்லேஜஸில் லாட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னமும் இந்த ட்ரெடிஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ட் இட்ஸ் டைம் வி ப்ரோக், அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். பட் இதில் அகெயின் அதை ப்ரீச்சியாக, அது ஒரு நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணி ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் எதுவும் காட்டாமல் ரொம்ப க்யூட்டாக அந்த கான்டெக்சுவலாக காட்டியிருக்காங்க. அந்த அந்த சுச்சுவேஷ்னலாக அது எப்படி மாறுது. ஒரு பயங்கரமாக கண்டிஷன் ஆகி வர ஒரு பொண்ணு எப்படி வந்து அவள் மீட் பண்ணுற, ஆனால் இப்போ அவள் பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போயிருந்தானா, மாமியார் வீட்டுக்கு போயிருந்தானா, அவள் டிப்பிக்கலாக தான் இருந்திருப்பா. அப்படியே இருந்து அப்படியே எல்லாம் பண்ணி ஒரு பாயிண்டில் ஷீல் டை. அது இல்லாமல் வென் யூ ரிமூவ் ஹர் ஃப்ரம் த டிப்பிக்கல், இது திடீர்னு அவளை போய் ஒரு புது ஆளோட அவளே அவளை பார்த்துக்கணும், அவளே வேறு வழி இல்லாமல் சர்வைவ் ஆகணும். ஒன்லி ஃபார் அ ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் அந்த ஃபியூ டேஸில் அவள் மீட் பண்ணுற பீப்புள், அப்போ அவளுக்கு புரிகிற சில விஷயம், அதுலேருந்து அவள் கற்றுக்கிறது, அவளை பற்றியே அவள் புரிஞ்சுக்கிறது, மோர் தென் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதர்ஸ், அவளை பற்றியே புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து அவளோட டீப் ரூட்டட் கண்டிஷனிங்லேருந்து அவள் எப்படி அதுலேருந்து வெளியே வரா. எதுலேயுமே ப்ரீச்சியாக இருக்காது. அதாவது ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் த பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் ஹியர் இஸ் த மென். பியூட்டிஃபுல்லான மென் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் த மென் இன் திஸ் மூவி ஆல்சோ அமேசிங். there'll be one man, யாருக்கு பார்த்தாலும் எஸ்பெஷலி விமன் நம்மளுக்குலாம் பார்த்தா இன்னமும் இப்படிலாம் இருக்கீங்களான்னு கோவம் வரும். அண்ட் there'll be another man, இவன் ஒரு மாதிரி இருக்கான், இரிட்டேட்டிங்னு நம்ம அவனை ஒரு பாக்ஸில் போடும்போது பயங்கரமாக he'll do something to twist and earn our respect. அண்ட் தென் த மெயின் கை, த ஹஸ்பண்ட், யார் வந்து தப்பான ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டானோ அவனை ரொம்ப வீக்காக ரொம்ப பாவமாக காட்டுவாங்க. பட் வென் ஹீ ஹேஸ் டு பி ஸ்ட்ராங், ஹீல் பி சூப்பர் ஸ்ட்ராங். அண்ட் அந்த ரொமான்ஸ் இருக்குது இதில், க்யூட்டான ரொமான்சஸ் விச் ரொம்ப அலாங் வித் த ஸ்டோரி. ரொமான்ஸ்னால் வந்து தனியாக எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் வெரி ஸ்ட்ராங் விமன், க்யூட் விமன். ஸ்ட்ராங் விமன்னா வந்து சிங்கிளாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு இல்லாமல் அகெயின் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ த காஸ்டிங் இஸ் பர்ஃபெக்ட். அவங்க சூஸ் பண்ணியிருக்க ஃபூல்குமாரி த மெயின் கேர்ள், ஜெயா கேரக்டர், அந்த ஹஸ்பண்ட் தீபக் கேரக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அப்புறம் ஃபார் ஷுவர் மஞ்சுமாயின்னு வர அந்த பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விமன் கேரக்டர். அண்ட் தென் த மதர் இன் லா யசோதா கேரக்டர். எவ்ரி ஒன் லிட்ரலி ஸ்மால் ஆர் பிக், ஆல் த கேரக்டர்ஸை பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் ஆக்டிங். எல்லாரும் தே ஹவ் லிவ்ட் தியர் கேரக்டர்ஸ். எந்த இடத்துலையும் யூ வுடன்ட் see அண்ட் unnecessary மேக்கப் இல்லை, டிசைனர் க்ளோத்ஸ் இல்லை. மஸ்ட் வாட்ச் மூவி. யார் பார்க்கலான்னா எல்லாருமே பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஆன்சர். அண்ட் கிட்ஸு பார்க்கலான்னா டெஃபினெட்லி இதில் எந்த ஒரு வயலன்ஸோ இல்லை வந்து அடல்ட் சீன்ஸ் எதுவுமே இல்லை. பட் கிட்ஸ் ஹூ ஆர் ஓல்டர், லைக் டீனேஜை தாண்டி இருக்கிறவங்க வில் என்ஜாய் மோர். நான் என் பொண்ணோட தான் பார்த்தேன். ஷீ லவ்ட் இட். ஸோ இஃப் யூ ஹாவ் அ டாட்டர் ஆர் அ சன் ஹூ லவ்ஸ் டு வாட்ச் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ், டெஃபினெட்லி பிளான் இட். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், வெங்காயம் நறுக்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு அப்படி இதை பார்க்காதீங்க, இல்லை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு பார்க்காதீங்க. ஃபிக்ஸ் அ டைம், லைக் லிட்ரலாக ஒரு மூவி ஈவன் தோ நீங்கள் உங்கள் வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாலுமே அது ப்ராப்பர் மூவி எக்ஸ்பீரியன்ஸாக, ப்ராப்பராக எல்லா வேலையும் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், செட் அ டைம் டு வாட்ச் திஸ் மூவி. வாட்ச் இட் அஸ் அ ஃபேமிலி இஃப் பாசிபிள், தட் வில் பி கிரேட்டஸ்ட். இல்லை நீங்களாக கூட பாருங்கள், பட் வாட்ச் இட் வித் அ லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஹிந்தி தெரியலனாலும் சப்டைட்டில்ஸ் இருக்குது. So overall, superb movie, must watch. So from my end,
ப்ளீஸ் டூ வாட்ச் இட்.